ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா எக்ஸ்போனண்ட் அண்ட் பவர் பார்க்க போகிறோம் ஃபார் கிளாஸ் 8 சிபிஎஸ்சி சிலபஸ் சாப்டர் நம்பர் 10 பார்க்க போகிறோம். சாப்டர் நம்பர் 10 வந்து என்னன்னாக்கா எக்ஸ்போனண்ட் அண்ட் பவர். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு 3 to the power of 4 இதை எப்படி சொல்லுவோம்னாக்கா 3 to the power of 4 அப்படின்னு சொல்லுவோம். 3 to the power of 4 அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி நம்ம சொல்லணும், 3 is raised to the power 4 அப்படின்னு சொல்லுவோம். 3 is raised to the power 4 அப்படின்னு சொல்லுவோம். which means என்னது, 3 power 4 அப்படின்னாக்கா 3 into 3 into 3 வந்து நம்ம 4 டைம்ஸ் எழுதிக்கணும். அப்போ 3 into 3 into 3 into 3 அப்படின்னு எழுதுவோம் நம்ம. அதாவது என்னது, 3 to the power of 4 அப்படின்னாக்கா இந்த 4ன்றது தான் வந்து என்னன்னாக்கா எக்ஸ்போனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 3ன்றது என்னன்னாக்கா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இஃப் ஐ எம் டேக்கிங் நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட், ஸோ 3 to the power of -4 அப்படின்னாக்கா இது வந்து என்னவா இருக்குது, ஒரு நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3 to the power of 4ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இது வந்து என்னது, இது வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்போனண்ட்டு. சரி, இப்போ பாருங்களேன், a to the power of -m அதை நம்ம எப்படி எழுதலாம், 1/a power m அப்படின்னு எழுதலாம். a is raised to the power of m அப்படின்னு எழுதலாம். 1 இப்படி மைனஸ்ன்னு இருந்துச்சுனாக்கா 1/a power m அப்படின்னு எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்கே நம்ம என்ன எடுத்திருக்கோம், நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட்டில் 3 to the power of -4ன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம அதை எப்படி எழுதிக்கணும், 1/3 to the power of 4ன்னு எழுதிக்குவோம். 3 to the power of 4னா என்ன அர்த்தம், 3 டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ் வந்து 3 எழுதிக்கணும். அப்போ 1/3 into 3 into 3 into 3. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்துடும்னாக்கா 3 3s are 9, 9 3s are 81, 9 3s are 21, 27, 27 3s are 81 எழுதியாச்சு. இப்போ 3 to the power of 4ன்னு எடுத்திருக்கேன். இது வந்து என்னது, இது வந்து ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்போனண்ட். இதுக்கு தான் இதோட மீனிங் என்னது, 3 into 3 into 3 into 3 அப்படின்னு சொல்லுவோம் மீனிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட லாஸ் பார்ப்போம், லா ஆஃப் எக்ஸ்போனண்ட். இப்போ இங்கே என்னது, லா ஆஃப் எக்ஸ்போனண்ட்டில் ஃபஸ்ட்டு லா வந்து என்ன அப்படின்னாக்கா a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னாக்கா மல்டிப்ளிகேஷன் சைனில் இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படி எழுதணும்னாக்கா பவரை வந்து ப்ளஸில் எழுதிக்குவோம். இதுவே வந்து டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து நம்ம வந்து பவரை வந்து நெகட்டிவில் எழுதிக்குவோம். இப்போ பாருங்களேன், a பவர் m இன்ட்டு a பவர் n இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், a பவர் m ப்ளஸ் n அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், a பவர் -4 இன்ட்டு a பவர் -2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ன்ற சைன் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு மைனஸில் நான் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள். அப்போ இதை எப்படி எழுதுவோம், 3 to the power of -4 -2ன்னு எழுதுவோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 to the power of -6ன்னு வரும். அப்போ என்னது, இதை நம்ம வந்துட்டு எப்படி எழுதிக்கலாம், 1/3 to the power of 6ன்னு எழுதிக்கலாம். சரியா, புரியுதா இது? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ டிவிஷன் தான் வந்து செகண்ட் லா வந்து டிவிஷனு. a to the power of m டிவைடட் பை a to the power of n. அப்போ அதை வந்து எப்படி எழுதணும், நம்ம டிவைடில் இருந்துச்சுனாக்கா நான் எப்படி எழுதணும்னு சொன்னேன், மைனஸில் எழுதணும்னு சொன்னேன். ஸோ a to the power of m minus n அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். சேம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 3 to the power of -4 டிவைடட் பை 3 to the power of 2. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், 3 to the power of -4 -2 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. அப்போ என்ன வரும், 3 to the power of -4 -2 ஈக்குவல் டு 3 to the power of -6. அப்போ என்ன வரும், 1/3 to the power of 6ன்னு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ இதுவே வந்து 3 to the power of -4ன்னு இருக்கட்டும், இன்னொரு இது வந்து 3 to the power of -2ன்னு இருக்கட்டும். அப்போ இது எப்படி எழுதுவோம், நம்ம 3 to the power of -4, இங்கே என்ன வரும், இங்கே மைனஸ் இருக்குது. நமக்கு ஃபார்முலாவில் வந்து என்னது, m minus n. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்னவாயிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ +2ன்னு வந்துடும். அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 3 to the power of -2ன்னு வரும். மைனஸ்ன்னு வந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணணும், 1/3 to the power of 2ன்னு எழுதணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு லா பார்ப்போம். தேங்க்யூ.